ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பாப்புலரான ஸ்ட்ரீட் ஃபுட் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். பாம்பே சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். சாண்ட்விச்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் செய்ய போகிற சாண்ட்விச் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பாம்பே சாண்ட்விச் நம்ம வீட்டிலே எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் அரை கப்பு சின்ன சின்னதாக வெட்டின வெங்காயம் வந்து இதில் போட்டுக்கோங்க. இது கூட 1/4 கப்பு வெட்டின குடமிளகா, சின்ன சின்னதாக வெட்டின தக்காளி 1/4 கப்பு, சின்ன சின்னதாக வெட்டின பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு, சின்ன சின்னதாக வெட்டின கொத்தமல்லி 1/4 கப்பு கழுவிட்டு வெட்டிக்கோங்க. பிளாக் சால்ட் 2 பிஞ்சு, மிளகுத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் பார்த்து போட்டுக்கணும். பெப்பர் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்த்து நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 10-15 கருவேப்பிலை இலையை வந்து சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கணும். சாண்ட்விச் மசாலா 1/4 ஸ்பூனு. உங்கள் கிட்ட சாண்ட்விச் மசாலா இல்லைன்னா நீங்கள் வந்து 1/4 ஸ்பூனு சீரகத்தூள், 1/4 ஸ்பூனு சோம்புத்தூள், 1/4 ஸ்பூனு கரம் மசாலா, ஒரு 2 பிஞ்சு சாட் மசாலா, 2 பிஞ்சு ஆம்ச்சூர் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கோங்க. 2 பிஞ்சு ஆம்ச்சூர் பவுடர், தேவையான அளவு உப்பு. உப்பு போடுறது நீங்கள் பார்த்து போடணும், ஏன்னா நம்ம சாண்ட்விச் மசாலாலையும் உப்பு இருக்கும், அப்புறம் வந்து பிளாக் சால்ட்டும் போட்டுருக்கோம். இங்கே டேஸ்ட் பண்ணிவிட்டு அளவாக நீங்கள் போட்டுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து க்ரீன் சட்னி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மிக்சியில் வந்து புதினா ஒரு அரை கப், கொத்தமல்லி ஒரு அரை கப், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, உப்பு தேவையான அளவு, லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ க்ரீன் சட்னி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நீங்கள் திக்காக எடுத்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நீங்கள் வேணால் கடையில் வாங்கின க்ரீன் சட்னி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ப்ரெட்டு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து மல்டிகிரெயின் ப்ரெட் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒயிட் ப்ரெட்டு, ப்ரௌன் ப்ரெட்டு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து பட்டர் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த க்ரீன் சட்னியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க க்ரீன் சட்னி வந்து. இன்னொரு ப்ரெட்டில் வந்து ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் ஊற்றிக்கலாம். நான் வந்து மேகி ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் தான் போட போகிறேன். அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து மேலே வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் நிறையா வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து சாண்ட்விச் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே சாண்ட்விச் மசாலா வந்து மேலே தூவி விட்டுக்கோங்க. தேவையான அளவு சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கோங்க. நான் வந்து அமுல் சீஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எந்த சீஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரெட்டை வந்து மேலே வந்து மூடி வச்சிடலாம். ஸோ இதுக்கு மேலே நல்லா பட்டர் போட்டுக்கோங்க. நீங்கள் பட்டர் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸ்ட்ரீட் ஃபுட்னாவே வந்து பட்டர் நிறையா இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு க்ரில்லை வந்து சூடு பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட க்ரில் இல்லைன்னா நீங்கள் வந்து தவாலே போட்டு இது மாதிரி எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம பண்ணி வச்சுருந்த சாண்ட்விட்ச் வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வச்சு 1 நிமிஷம் ஆகிடுச்சி, திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சி. சாண்ட்விட்ச் வந்து ரெடி ஆகிடுச்சி. இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சீஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ண டேஸ்ட்டான பாம்பே சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.